அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பேட்டரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பேட்டரியில் C5, C10, C20 அப்படிலாம் வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. பேட்டரியில் ஒரு வால்வ் ரெகுலேட்டர் லெட் ஆசிட் பேட்டரி, சீல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி, நீங்கள் எனி பிராண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சில இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ஆம்பியர் ஹவர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆம்பியர் ஹவர்ஸ், என்ன பிராண்டு, என்ன மேக்கு, அப்புறம் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இருக்கும். ஒரு சில இடத்துல அந்த ஆம்பியர் ஹவர் பக்கத்துலேயே 100 ஆம்பியர் ஹவர் அட் C5, 100 ஆம்பியர் ஹவர் அட் C10, 100 ஆம்பியர் ஹவர் அட் C20, 150 ஆம்பியர் ஹவர் அட் C5, 120 ஆம்பியர் ஹவர் அட் C20, ஸோ 200 ஆம்பியர் ஹவர் அட் C20, அந்த மாதிரி நிறையா வந்து அட் C20, C5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு கூடயாக வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டரி எடுத்துப்போம். ஒரு வால்வ் ரெகுலேட்டர் லெட் ஆசிட் பேட்டரி, சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க. ஒரு 150 ஆம்பியர் ஹவர் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன? இப்போ இந்த 150 ஆம்பியர் ஹவர் அப்படின்னா 1 ஹவருக்கு 150 ஆம்ஸ் வரைக்குமே அந்த பேட்டரியிலேருந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போ 200 ஆம்பியர் ஹவர் அப்படின்னா 1 ஹவரில் 200 ஆம்பியர் வரைக்கும் என்னால் அந்த பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு பேட்டரி நீங்கள் VRLA பேட்டரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய சார்ஜிங் கரண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக 10% ஆஃப் தி ஓவரால் AH அதான் வந்து சார்ஜிங் கரண்ட்டாக எல்லா பேட்டரிக்கும் செட் பண்ணுவாங்க. இப்போ 100 ஆம்பியர் ஹவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ஆம்பியர் ஹவருக்கு 10% எவ்வளவு? 10 ஆம்ஸ். ஓகே, அதுமாதிரி 200 ஆம்ஸுக்கு 200 ஆம்பியர் ஹவருக்கு 10% வந்து 20 ஆம்ஸ். அதுதான் வந்து சார்ஜிங் கரண்ட்டாக வந்து பேட்டரி சார்ஜரில் வந்து செட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னுடைய சார்ஜிங் கரண்ட் என்னோடய பேட்டரிக்கு அப்படின்னு செட் பண்ணுவாங்க. அப்போ தான் அதோடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி என்ன தான் வந்து ஒரு பேட்டரியில் 100 ஆம்பியர் ஹவர் 100 AH பேட்டரி நம்ம வந்து 100 ஆம்பியர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சினாரியோ இருந்தால் கூட அவங்க சில இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுவாங்க. 100 ஆம்பியர் ஹவர் அட் C5 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். 100 ஆம்பியர் ஹவர் அட் C5 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? ஃபஸ்ட்டு சீனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, C இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி. அந்த 5 அப்படின்றது வந்து ஹவர்ஸை வந்து உங்களுக்கு குறிக்குது. 5 ஹவர்ஸ் அப்படின்றது தான் அதை குறிக்குது. இப்போ 100 ஆம்பியர் ஹவர் அட் C5 அப்படின்னா, ஸோ 100 டிவைடட் பை 5. ஓகே, நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100 டிவைடட் பை 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ 20 ஆம்ஸ் என்னால் வந்து பர் ஹவருக்கு 20 ஆம்ஸ் என்னால் சார்ஜ் பண்ண முடியும். பர் ஹவருக்கு என்னால் 20 ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அதை டினோட் பண்ணுறது தான் அந்த 5 அப்படின்றது. கரெக்டுங்களா? 100 ஆம்பியர் ஹவர் அட் 5னா 100 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 20 ஆம்ஸ் வரும். 20 ஆம்ஸ் என்னால் சார்ஜ் பண்ண முடியும், 20 ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ 20 ஆம்ஸ் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். பர் ஹவருக்கு 20 ஆம்ஸ் நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னா அப்போ 5 ஹவரில் எனக்கு 100 ஆம்ஸ் ஃபுல்லாக 100 ஆம்பியர் ஹவர் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ அதான் வந்து C5க்கான மீனிங் இங்கே. இதுவே 100 ஆம்பியர் ஹவர் அட் C10 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 100 டிவைட் பை 10 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 10 ஆம்ஸ் வரும். கரெக்டுங்களா? 100 டிவைட் பை 10, 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 மட்டும் இருக்கும். அப்போ 10 ஆம்பியர் என்னால் சார்ஜ் பண்ண முடியும், 10 ஆம்பியர் என்னால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இப்போ 10 ஆம்பியர் நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் வரும்? 10 ஹவர்ஸ் வரைக்கும் வரும். அவன் 10 × 10, சரிங்களா? அப்போ 100 ஆம்பியர் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதான் வந்து அட் 100 ஆம்பியர் ஹவர் அட் C10க்கான மீனிங். ஸோ இப்போ இதுவே வந்து 100 ஆம்பியர் ஹவர் அட் C20 இருக்குது. ஸோ 100 டிவைட் பை 20. ஸோ நீங்கள் வந்து வச்சிங்க டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஆம்பியர் வரும். கரெக்டுங்களா? அப்போ பர் ஹவருக்கு 5 ஆம்ஸ் வந்து என்னால் சார்ஜ் பண்ண முடியும். பர் ஹவருக்கு என்னால் 5 ஆம்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பர் ஹவருக்கு 5 ஆம்ஸ் நான் டிஸ்சார்ஜ் பண்ணேன்னா எனக்கு 20 ஹவர்ஸ் வரைக்கும் அந்த பேட்டரி வந்து பேக்கப் கொடுக்கும். ஸோ அப்போ எனக்கு 5 × 20 100 ஆம்பியர் ஹவர் எனக்கு கண்டிப்பாக அதில் வந்துடும், டிஸ்சார்ஜ் ஆகிடும் அதுக்குள்ளே. சரிங்களா? அப்போ Cன்றது எதை குறிக்குது அப்படின்னா கெப்பாசிட்டியை குறிக்குது. 5 அப்படின்றது அதோடைய ஹவர்ஸ், சார்ஜிங் கரண்ட் ஆம்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜிங் கரண்ட்டோடைய அந்த ஹவரை வந்து நம்ம குறிக்குது. அதுதான் வந்து அந்த 5, 10, 20. ஸோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னது தான், ஒரு 150 ஆம்பியர் ஹவர் பேட்டரியில் நான் வந்து 150 ஆம்ஸ் லோடை கூட கனெக்ட் பண்ணி 1 ஹவரில் எல்லாத்தையும் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேட்டரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன், ஸோ சார்ஜிங்கும் சரி டிஸ்சார்ஜிங்கும் சரி எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா தான் அது பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது, திருப்பி நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுது, தேவையானப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப எனார்மஸாக அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, டோட்டல் அது ஒரு 100% நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து என்ன ஒரு லைஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க, பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். பட் ஆனால் இதே மாதிரி ஒரு நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு சில இடத்துல இந்த C5ல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. C10ல் நீங்கள் பண்ணிங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க. எனக்கு வந்து என்னுடைய பேட்டரி நான் என்ன தான் வந்து 200 ஆம்பியர் ஹவர் பேட்டரி நான் கொடுத்தாலும்
200 ஆம்பியர் ஹவர் நான் பேட்டரி கொடுக்குறேன். ஸோ என்னால் வந்து 1 ஹவருக்குள்ளே 200 ஆம்ப்ஸை வந்து என்னால் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் என்ன போடுவோம் அப்படின்னா C20 போடுவேன். 200 ஆம்பியர் ஹவர் C20 போடுவேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு 200/20 கரெக்டுங்களா? அப்போ 200/20 என்ன வரும்? 002 100 ஆம்ப்ஸ் வரும். ஐ மீன் 10 ஆம்ப்ஸ் வரும் கரெக்டுங்களா? 10 × 20 200 வந்துடும். ஸோ அப்போ அந்த 10 ஆம்ப்ஸ் என்னால் வந்து 10 ஆம்ப்ஸ் என்ன அவ்வளோதான் அதில் வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். அது 10 ஆம்ப்ஸாக நான் வந்து அந்த ஒரு பேட்டரிலேருந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மீனிங் இது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க சொன்ன வாரண்டியை வந்து உங்களுக்கு ஃபில்ஃபில் பண்ணி தருவோம். ஏன்னா அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஸ்லோ டிஸ்சார்ஜ் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு பேட்டரியில் ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதோட லைஃபும் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால தான் மேனுஃபேக்சரர் வந்து ஒரு சில இடத்துல கண்டிஷன் கொடுத்துருவாங்க. அந்த கண்டிஷன் படி நீங்கள் போனீங்கன்னா வாரண்ட்டி அதிகமாக இருக்கும். கண்டிஷன் படி போகல அப்படின்னா வாரண்ட்டி ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ C5, C10, C15, C20 அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துல எது பார்த்தாலும் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது புரிஞ்சது நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.